1,20,00,000 நகை உங்களுக்கு வெறும் 700 ரூபாய்க்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? சைனாவுல லீ அப்படின்னு ஒரு 14 வயசு பொண்ணு அவங்க அம்மா வாங்கோட வசிக்கிறா. அவ ஒரு நாள் ரோட்ல போற ஒரு பொண்ணு உதட்டுல போட்டிருக்க வளையத்தையும் காதுல போட்டிருக்க தோடையும் பாக்குறா. அதே மாதிரி தானும் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை அவளுக்கு வருது. அவங்க அம்மா கிட்ட போய் இதை வாங்குறதுக்கு காசு கேட்கறா. ஆனா அவங்க அம்மாவோ தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடுப்பான அந்த பொண்ணு அவங்க வீட்டுல இருந்த லாக்கர்ல உள்ள எல்லா நகையும் எடுத்துட்டு போய் வித்துட்டா. அப்படி விற்கும் போது அவளுக்கு அதுக்கு 60 யுவான், அதாவது இந்திய மதிப்புல 700 ரூபாய் கொடுத்திருக்காரு அந்த கடைக்காரரு. அதை வச்சு அந்த பொண்ணு தான் விருப்பப்படி உதட்டுக்கு வளையமும் காதுக்கு தோடும் வாங்கிட்டு சந்தோஷமா வந்திருக்கு. ஆனா அவங்க அம்மாவோ வான்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த பொண்ணு எடுத்துட்டு போன நகைகளோட மதிப்பு பாத்தீங்கன்னா 1.2 கோடி ரூபாய். ஒரு வழியா அந்த கடைக்காரனை பிடிச்சி அந்த நகையையும் திரும்பி வாங்கி கொடுத்துட்டாங்க போலீஸ்காரங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த நகையெல்லாம் இவ்வளவு காஸ்ட்லியா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சிம்பிளா சொல்லியிருக்கு. இதுல இருந்து 2 விஷயம் தோணுது. ஒன்னு, குழந்தைகளுக்கு விவரம் சொல்லி வளர்க்கணும். இன்னொன்னு, விவரம் தெரியாத பிள்ளைங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.